டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் இன்று சுமார் 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் நாளையும் தவிக தலைவர் விஜயுடன் சிபிஐ விசாரணை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். அதாவது கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் முதல் நாள் விசாரணை என்பது முடிவடைந்திருக்கிறது. நாளைய தினமும் 2வது நாள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே இன்றுடன் இந்த விசாரணை நிறைவடையாத பட்சத்தில் நாளை 2வது நாள் விசாரணைக்காக விஜய் சிபிஐ அலுவலகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பலமுறை விசாரணை மற்றும் ஆய்வுகளை நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் 30, 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தவிக கட்சியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளும் நேரில் வந்து விசாரணையில் கலந்து கொண்டார்கள் தலைநகர் டெல்லியில். அதற்கு பிறகு கடந்த ஜனவரி 6ஆம் தேதி என்று சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியது. இன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றுதான் அந்த சம்மனினுடைய உத்தரவாக இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று தலைநகர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரடியாக வந்து ஆஜரானார். காலை 11:45 மணிக்கு துவங்கிய விசாரணை என்பது சற்று முன்புதான் முடிவடைந்து அவர் வெளியே சென்றிருக்கிறார். சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் நேரடியாக விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணையினுடைய சாராம்சங்கள் எழுத்து மூலமாக பொறிக்கப்பட்டு விஜயினுடைய கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பு வெளியே சென்றிருக்கிற விஜயிடம் விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு வெளியே செல்லும் போது நாளையும் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். எனவே முதல் நாள் விசாரணை என்பது இன்றைக்கு முடிவடைந்திருக்கின்ற பட்சத்தில் நாளை மீண்டும் சிபிஐ தலைநகர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இன்று நடத்தப்பட்ட விசாரணையினுடைய தொடர்ச்சிதான் நாளை நடைபெறும் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இன்னும் விஜயிடம் இருந்து பதில் கிடைக்க வேண்டிய இருப்பதால் நாளை விஜய் மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த அந்த கரூர் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருக்கிறது.